தப்பா பேர் வச்சிட்டாங்க அதுக்கு, கூலி அன்லீஸ்ட்னு. கூலி டீமை சரமாரியாக ரோஸ்ட் செய்கிறார் சூப்பர் ஸ்டார். அப்படிதான் நீங்க பேர் வச்சிருக்கணும். ஒருத்தரை உடலையா பிக் பாஸ்ல நம்ம கமல் சார் சொல்ற மாதிரி வலிக்காம ஊசி ஏத்துற மாதிரி சில நேரம் வலிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு 2 பேருக்கு வலிச்சாலும் பரவாயில்லன்னு குத்தி விட்டாரு. அதாவது ஸ்டார்டிங்ல நல்லதா சொல்லிட்டு இடையில வந்து அப்படி அடி. ஆனா அது அவர் பிளான் பண்ணி சொல்ற மாதிரி இல்ல, அது ஒரு குசும்பு மாதிரி தான் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படியே யாராலையும் பேச முடியாது. ஏன் சொல்றேன்னா ஆடியோ லான்ச்சுக்கு வந்த அவ்வளவு கெஸ்டோட ரியாக்ஷன்ஸை நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்களே பாருங்க. எல்லாரும் மூஞ்ச மூடுறாங்க, அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற, என்ன நடக்குதுன்னே தெரியாம உட்கார்ந்திருக்காரு. ஆனா அவரை பத்தி தான் அங்க போயிட்டு அதான் உபேந்திரா காரு நம்மளை பத்தி நல்லா பேசுறாங்க. உபேந்திராவை பத்தி நல்லா தான் பேசினாரு. உபேந்திராவை பத்தி பெருசா எதுவும் பேசல. உபேந்திராக்கு அது புரியல. இப்ப என்னென்ன சொன்னார் அப்படிங்கறத பாப்போம். ஸ்டார்டிங்ல சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டானே ஸ்டேஜுக்கு வர்றாரு. நல்லா இருந்தாரு. 75 வயசுன்னு சொல்ல முடியாதுங்க. சும்மா அப்படி கன்னு மாதிரி படி ஏறுறாரு. புக்கு 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 புக்குன்னு ஏறுறாரு. ஒரு வாட்ச், ஒரு லோஃபர் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. ஒரு டெனிம் பிளாக் கலர்ல ஒரு லாங்கான ஒரு ஷர்ட் மாதிரி சிம்பிளா பட் அப்படி இருந்தாரு. நம்பிட்டேன். மைக்க கொடுத்தாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் தானே, நல்லா தான் பேசுவாரு. படத்தை பத்தி பேசுவாரு. அவர் ஒரு சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு, அதனால நம்மளை பத்திலாம் நல்லா பேசுவாருன்னு எல்லாரும் முன் வரிசையில வந்து உட்காந்துட்டாங்க. அசிங்கப்படுறதுக்கு ஆட்டை முடிச்சு வந்திருக்காங்க. அவ்வளவு பேர் எங்க இருந்து, எல்லா ஸ்டேட்ல இருந்து எல்லாரும் வந்து முன் வரிசையில சூப்பர் ஸ்டார் காரு என்ன பத்தி பேசுறேன் கிளம்பிட்டு சொசைட்டிக்கு அப்படின்னு மைக் எடுத்தார். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் எல்லாரும் பேர் ஒருத்தர் கூட, அதாவது அந்த ஆட்டுக்கு முதல் தண்ணி தெளிப்பாங்க இல்ல வெட்டுறதுக்கு முன்னாடி, சாரி தலையாட்டு அது மாதிரி தண்ணி அடிக்கிறாரு. மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அமீர் கான் அவர்களே, நாகார்ஜுனா அவர்களே, சத்யராஜ் அவர்களே, உபேந்திரா அவர்களே, சோபின் அவர்களே, ஸ்ருதி அவர்களே, அனிருத் அவர்களே, லோகேஷ் கனகராஜ் அவர்களே, எல்லாரையும் அவர்களே எல்லாரும் வந்து சூப்பர் ஸ்டாரே அவர்களை சொல்றாரு. பாத்தி இருப்பு ஸ்டார்டிங்ல அப்படித்தான் வரும். அடுத்தது பாரு சும்மா பட்டன்னு வேட்டிக்கு எல்லாருக்கும் அவர்களை சொல்லி சலாம் போட்டாச்சு. மங்களகரமா ஆரம்பிச்சாச்சு. யாரை பிடிக்கலான்னு பார்க்கும்போது முன்னாடியே வெள்ள சொக்காயா போட்டுக்கிட்டு லோகேஷ் உட்காந்துருக்காரு. ஆரம்பிக்கிறேன்டா லோகேஷ்ல இருந்து. அதாவது மக்களே, லோகேஷ் வந்து சூப்பரா இன்டர்வியூ கொடுத்தாரு. எங்க போனாலும் இந்த கூலியை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. டைம் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காருங்க. 2 hours 10 minutesங்கிறாரு. லோகேஷ் சிரிக்கிறாரு. ஆமா, நம்ம பண்ணின பெரிய சாதனையை பத்தி இப்ப சூப்பர் ஸ்டார் பேச போறாரு. அவரு பேசுறதுக்கு நடுவுல ஒரு சில வேர்ட்ஸ் வைக்கிறாரு பாருங்க. அந்த வேர்ட்ஸுக்கு 2 மீனிங் இருக்கு. நீங்க நார்மலா பார்த்தா நார்மலா தெரியும். கொஞ்சம் ஒத்து பாத்தீங்கன்னா பங்கமா கலாய்ச்சி வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, 2 hours 10 minutesக்கு லோகேஷ் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு நம்ம கோபிநாத் கூட. நான் நடந்துகிட்டே பார்த்தேன், முடியலே. அந்த முடியலை அப்படின்னா இன்டர்வியூ முடியலைன்னு நினைக்கலாம். முடியலடா அப்படியே நினைக்கலாம். அதான். சோ நீங்க எந்த ஆங்கிள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதனாலதான் எல்லாரும் கன்ஃபியூஷன்ல உட்கார்ந்திருக்காங்க. என்ன முடியல அப்படி அந்த முடியலையே சொல்றாரா, இந்த முடியலையே சொல்றாரா, நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. சொல்றாரு, நடந்து பார்த்தேன் முடியலை, உட்காந்து பார்த்தேன் முடியலை, படுத்து பார்த்தேன் முடியலை, நடுவில் சொல்றாரு தூங்கிட்டேன்னா நீங்க இப்படி படுத்து பார்த்ததுனால தூங்கிட்டீங்களா, இல்ல சார் இது போய்கிட்டே இருக்குன்னு தூங்கிட்டீங்க. அங்கேயும் 2 அர்த்தம் இருக்கு. தூங்கி எந்திரிச்சு பாக்குறேன், அப்போ முடியுது நின்னுட்டு பார்த்த முடியல, உட்காந்து கேட்ட முடியல, தூங்கிட்டு கேட்ட தூக்கம் வந்துடுச்சு, தூங்கி எந்திரிச்ச இன்டர்வியூ போயிட்டே இருக்கு. அப்ப லோகேஷ் வந்து பாராட்டுறாரா இல்ல ஓட்டுறாரா, என்னடா இது? சரி, லோகேஷ வந்து அந்த இன்டர்வியூ பத்தி கலாச்சாச்சு. இந்த படத்துக்கும் அந்த மனுஷனுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அப்ராணியா லோகேஷ இன்டர்வியூ எடுத்தது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி அடுத்தது ஒரு பேர் சொன்னாரு, நம்ம கோபிநாத். அப்ப கோபிநாத் அவர் வீட்டுல இருந்து பொண்டாட்டி பிள்ளைங்கள வாங்க அங்க பாருங்க சூப்பர் ஸ்டார் என்ன பத்தி பேசுறாரு, ஏதோ பேசுறாருன்னு நல்ல இதுங்க சூப்பரா ஆரம்பிப்பாரு. சும்மா அப்படியே நமக்கு உச்சில் ஐஸ் வச்ச மாதிரி ஆரம்பிப்பாரு. கோபிநாத் வெரி இன்டெலிஜென்ட், சூப்பர் டேலண்டட் பர்சன். கோட்டு சூட்லாம் போட்டு கேள்வி ஒரு 60 பேர் அங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு உருவி எடுத்துருவாரு. அது வரைக்கும் நல்லா இருந்தது. கோட்டை கழட்டி விட்டு ஏசி ரூம்ல உட்கார வச்சு கேள்வி என்ன விடுவானா தாரு உள்ள இருந்து எல்லாத்தையும் உருவிட்டாங்க. சரி, இதையும் அவரை பாராட்டுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவோம்.
கடைசி அவனு சொல்லி முடிச்சாரு. ஒரு 7-8 வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட இன்டர்வியூ கொடுக்க மயிலையும் கொடுப்பேன், கொடுக்கவே மாட்டேன் அந்த ஆளுகிட்ட. எனக்கு 5-6 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க இன்டர்வியூ கொடுங்க, சத்தியமா கொடுங்க. அப்ப கோபிநாத் யோசிப்பாரு, இவ்வளவு நேரம் நல்லா பேசினாரு, எதுக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேங்கிறாரு? கடைசி வரைக்கும் இன்டர்வியூ கொடுக்கவே மாட்டேன்றாரு கோபிநாத்துக்கு. ஏன்னா அந்த ஆள் எல்லாத்தையும் உருவிடுவாரு. அடுத்தது கொஞ்சம் அவரையே செல்ஃப் ரோஸ்ட் பண்ணிக்கிறாரு. இவ்வளவு பேரை பண்றான், நம்மளே லைட்டா பண்ணிக்கிறோம். டான்ஸை பத்தி சாண்டி மாஸ்டர் சூப்பர் கோரியோகிராஃபர், சூப்பர் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தாரு. நான் சொல்லிட்டேன், சார் இது 1950 மாடல், 1,00,000 கிலோமீட்டருக்கு மேல ஓடிடுச்சு, ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் உள்ள மாத்திருக்காங்க, ரொம்ப ஆட விட்டீங்கன்னா எல்லாம் கொட்டிருமா, எங்க எதை மாத்தி வச்சாங்கன்னு தெரியல. சோ அவரே கொஞ்சம் செல்ஃப் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப ஆட வச்சாதீங்க, பார்ட்ஸ் எல்லாம் கழண்டிடும். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு அனிருத் என் சன்னு மாதிரி இப்ப சொல்றேன், இருங்க பதறாதீங்க, சொல்றேன். என் சன்னு மாதிரி அனிருத் வந்து சூப்பரா பாட்டு போடுவாரு. ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு போட்டாருன்னா அதை விட படத்துக்கு பேர் ப்ரொமோஷனே தேவையில்லை அப்படின்னா மண்டைக்கு மேல ஐசா அடுக்கிறாரு. அப்புறம் ஒரு விஷயத்துக்கு வந்தாரு, அவங்க அப்பா மட்டும் திரும்பிட்டாரு டக்குன்னு. அனிருத்தோட அப்பா, அவங்க அம்மா, அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அவங்க அப்பா அம்மா வந்து சூப்பர் ஸ்டாரே பையனை பத்தி ஏதோ சொல்ல போறாங்கன்ட்டு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அனிருத் வந்து பெரிய ராக் ஸ்டார். அவரோட கான்சர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே ஹால் புக் ஆயிடுது. அனிருத்தோட கான்சர்ட்டுக்கு வர்ற எல்லாரும் அவர் பாட்டுக்காக வர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? நோ, வேற கான்சர்ட்னா அவரோட பாட்டு நல்லா இருக்க போய் தானுங்க எல்லாரும் வர்றாங்க. அனிருத் பயப்படுறாரு, ஐயா அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்பா அம்மா முழுசுறாங்க, எது பாட்டுக்காக வரலையா? அப்போ சூப்பர் ஸ்டார் ஏதோ முக்கியமான கருத்து சொல்ல வர்றாங்க. அனிருத்தை பாக்குறதுக்கு பொண்ணுக்கெல்லாம் வர்றாங்க. சரி, அனிருத்தோட பாட்டுக்காக எவனும் வரலன்ட்டாரு, ஒரு அடி. ஐசி இவ்வளவு நேரம் வச்சாருல, ஒரு அடி. அவர் பாட்டுக்காக யாரும் வரலங்க, அனிருத்தை பாக்குறதுக்கு வர்றாங்க. அனிருத்துக்கு வந்து ஒரு போயா, ஒரு பேச்சுலரா அவருக்கு ஒரு சந்தோஷம். லேடிஸ்லாம் என்ன பார்க்க வர்றாங்க, அதைத்தான் சொல்றாரு. ஓகே, லேடிஸ் எல்லாம் பார்க்க வர்றாங்க. அடுத்தது சொன்னாரு ஒண்ணு, அந்த அனிருத்தை பார்க்க வர்ற அந்த பொம்பளை பிள்ளைங்களை பாக்குறதுக்கு நம்ம ஆம்பளை பிள்ளைங்க வர்றாங்க. அப்பயே ஏன் பாட்டுக்காக வரலன்ட்டீங்க? என்னைய பாக்குறதுக்கு லேடிஸ் வர்றாங்க, லேடிஸை பாக்குறதுக்கு ஜென்ஸ் வர்றாங்க, அதோட நிறுத்தி இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் படத்தை சொல்லுவார்ல, அதுக்கு சொன்னா பாரு வாழ்க்கையில மறக்க மாட்டேன் அனிருத் இந்த ஜென்மத்துல. இனி அவர் சொல்லுவாரு, இனி எங்க கான்சர்ட்டுக்கு போனாலும் எனக்கு ஆடியன்ஸை பார்த்து இருட்டுல பாடும்போது அந்த ஞாபகம் தானே சார் வரும். அப்படி என்னங்க சொன்னாரு விலை, என்கிட்டையும் சொன்னாரு விலைங்கிற மாதிரி. என்ன சொன்னாரு? அனிருத்தோட பாட்டுக்கு அவங்க வர்றது கிடையாது, அனிருத்தை பார்க்கறதுக்கு பெண் பிள்ளைகளும் அந்த பெண் பிள்ளையை பார்க்கறதுக்கு ஆண் பிள்ளைகளையும் வந்து அனிருத் லைட்டை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் இருட்டுக்குள்ள டக்குன்னு அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு. இருட்டுக்குள்ளேயும் வெளிச்சத்துக்குள்ளேயும் அனிருத்தோட பாட்டுக்கு ஆடுவாங்களே. அணியை பார்க்கறதுக்கு பொண்ணுங்க வர்றாங்க, பொண்ணுங்க பார்க்கறதுக்கு நம்ம பிள்ளைங்க வர்றாங்க. பொண்ணுங்க பிள்ளைங்க சேர்ந்து அந்த இருட்டில் அந்த லைட்டில் அணி வந்து இந்த டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னடா டயலாக் இது? அனிருத்தை பார்த்து, பாய் நீங்க மாமாவா பாய்? சரி, இப்ப அனிருத்தை ஃபுல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது லைன்ல அந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அடுத்தது யாரை பத்தி பேச போறாங்கன்னு. எனக்கு ஆத்திர அடங்கலங்க. ஏன் சார் அந்த லோகேஷ் மறுபடியும் வந்துட்டாரு. லோகேஷ் சார் ஆர்டர் படி எனக்கு அப்புறம் அனிருத்னா அந்த பக்கம் போகணும்ல, திருப்பி ஏன் என்கிட்ட வரீங்க? எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் நினைவு வருது. பார்க்க எனக்கு எரிச்சலா இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். கதை சொல்றதுக்கு வந்தார் சார். வந்தவர், சார் நான் ஒரு கமல் ஃபேன் சார். நான் கேட்டேன், எனக்கு டக்குன்னு இந்த படமா இருந்தது. ஏப்பா பேய் தூரத்துல ஒரு நாய் கத்துன்னு நான் கேட்டேன், கதையை மட்டும் கேட்டேன், கூட பேசுனேன். என்னது இது சங்கு பிச்சு எரிஞ்சிருவேன். இதத்தான் லோகேஷுக்கு சொல்லணும்னு நினைச்சாரு. கமல் ஃபேன்ட்டாருல, இந்த ஆள் போய் கமல்கிட்ட பத்த வச்சுட்டாருன்னா, அதனால புலிகேசி மாதிரி சொல்லி தொலையும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்திருப்பாரு. ஸோ அதில் ஒரு அடி அவருக்கு. நான் கமல் ஃபேன் சார். நான் கேட்டேன்னா, நான் வந்து கைதி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே அவரை கூப்பிட்டேன், எனக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னு. சார் உங்களுக்கு கதை இருக்கு சார் எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார். இன்டர்வல் வரைக்கும் பண்ணியிருக்கேன் சார். இன்டர்வலுக்கு அப்புறம் சொல்லுங்க, எனக்கு ஒரு 10-15 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் போய் கதை எழுதிட்டு வரேன். போனவர் தான் போனவர் வரலையா? அவர் போய் கொஞ்ச நேரத்தில் கமல் சார் ஃபோன் பண்றாங்க. ரஜினி ஒரு 40 நாள் தான் விக்ரம்னு ஒரு படம்,
நான் அவரை வச்சு வேலையை வாங்கிட்டு அந்த மிச்ச கதையோட உங்ககிட்ட அனுப்புறேன். சரி கமல் சொல்றாரு. கமலையும் ரோஸ் பண்றாரு இன்டெரக்டா. கமல் போனை வச்சதுக்கு அப்புறம் 40 நாள்ல வருவாருன்னு பார்த்தா படம் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு, வந்து ஆளை காணோம். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆளை காணோம். அப்புறம் அந்த மற்ற படங்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்லி லோகேஷ் ஒரு ஓட்டு. அதுக்கப்புறம் வந்துச்சுங்க, லோகேஷை விட்டு சௌபின் கிட்ட போயிட்டாரு. நல்லதுதான் சொல்றாரு, அவர் நினைச்சு சொன்னது ஒண்ணு, பட் சௌபினுக்குமே அது ஒரு அதிர்ச்சி, பாக்குற நமக்குமே அது ஒரு அதிர்ச்சி. நீங்க அந்த விஷயம் சொல்லிட்டீங்கன்னு இல்ல, அதை நீங்க சொல்லிட்டீங்களேங்கிறது பெரிய மன வருத்தம் சௌபின். வேற யாரும் சொல்லியிருந்தாலும் நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன் சார். அதை நீங்க சொன்னதுதான் எனக்கு தாங்க முடியல, உடம்பு ஃபுல்லா எரியுது. அப்படி என்னங்க சொன்னாரு? சொல்றேன் வாங்க, பொறுமையா சொல்றேன். ஃபஹத் ஃபாசில் தான் அந்த ரோலுக்கு நடிக்க இருந்ததான். ஸோ ஃபஹத் ஃபாசில் டேட்டு கிடைக்கல அப்படின்ட்டு மலையாளத்துல இருந்து இன்னொருத்தரை தூக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒருத்தரை கொண்டு வந்து காட்டினாரு சார். சூப்பர் ஸ்டார் சொல்றாரு, ஆமா குமார் யார் இவர் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து சார் இவர் மஞ்சுமேல் பாய்ஸ்ல நடிச்சாரு. நானே அவர் பார்த்துட்டு என்ன சார் திஸ்திங், அது என்ன சார் மொட்டை எங்க டைமா பால்டா இருக்காரு, நடிப்பாரா அப்படின்னு கேட்டோன்னே சௌபினுக்கு உள்ள அழுகுது. அவர் உள்ள மலையாளத்துல அழுதுகிட்டு இருக்காரு. ஆளு என்ன சொட்டேன்னு பறஞ்சி அப்படின்னு உள்ள கத்திட்டு இருக்காரு. ஒன்னும் சொல்ல முடியல, ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்க ஏதாவது பேச போய் ஐயோ சூப்பர் ஸ்டார் வேற. சரி பரவாயில்ல, சரி சூப்பர் ஸ்டார் தானே சொன்னதே அழுகுறீங்க. சூப்பர் ஸ்டார் சொன்னதுக்கு நான் அழுது கலைஞ்சில்ல. சூப்பர் ஸ்டார் இந்த மண்டையை வச்சுக்கிட்டு என்னைய கலாய்க்குது. அப்ப சொல்றாங்க சூப்பர் நெட்டிசன்ஸும் அதான் சொல்றாங்க, சூப்பர் ஸ்டாருக்கே முடியல, அவர் இன்னொருத்தரை பார்த்து என்ன சார் இவர் சொட்டைக்கிட்டே இருக்காரு, நடிப்பாரா? அப்ப சௌபின் கேட்காரு, ஏங்க நீங்க சத்யராஜ்ல நடிக்கும் போது நாங்க நடிக்க கூடாதா? நீங்க 2 பேரும் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்றீங்க, நான் ஒருத்தர் ஒரு முக்காத ரோல் பண்றேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள முடி பிரச்சனை. இங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு நமக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, இவங்க வந்து முடி பிரச்சனைக்கு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்கப்புறமும் என்ன சொல்லியிருக்கலாம், அவர் இப்படி பால்டா இருந்தாரு, எனக்கு அது என்ன சார் மொட்டையங்கிட்டே மாதிரி இருந்தாலும் நடிப்பாரான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அப்படின்னு அதை கம்மா போட்டு கண்டினியூ பண்ணி ஆனா சூப்பரா நடிச்சாருங்க, சூப்பர் நடிகன்னு சொல்லியிருக்கலாம். ஐயா என்ன பண்ணிட்டாரு, லோகேஷ் மாதிரியே நான் நான் லீனியர்ல கதை சொல்றேன் அப்படின்ட்டு, இது யாருங்க மொட்டை கிட்ட மாதிரி நடிப்பானா அப்படின்னு கட் பண்ணிட்டு அதான் கட் பண்ணிட்டு சத்யராஜுக்கு போயிட்டாரு. அப்போ சௌபின் பாப்பாரு மொட்டைன்னு சொன்னோடனே அவருக்கு சத்யராஜ் ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ இதோட பெரிய மொட்டை இருக்கேன், அவரை பத்தி பேசுறேன் அப்படின்னு சௌபின் பாக்குறாரு. என்னை பத்தி நல்லதுதான் சொல்லிட்டு போங்க சார், எல்லாருக்கும் சொன்னீங்க, அது எல்லாருக்கும் சொன்னீங்களா, எனக்கும் சொல்லுங்க சார். ஆனா அது இப்படியே ஆடியோ ஃபங்க்ஷன் முட்டிக்கிற வரைக்கும் இந்த போஸ்டர் மாத்த அவர் அப்படியே இருக்காரு. அது பார்த்து இன்னும் எது பால்ட் ஆகிட்டு நம்ம வேலை டிஸ்டிங் இதாக இருக்கு, இவர் எப்படி கேரக்டர் பண்றாங்கன்னு சொன்னா உள்ள அவர் அழுதுட்டு இருக்காரு, மலையாளத்துல அழுறாரு. அப்புறம் பார்த்தா சத்யராஜுக்கு போயிருச்சு. இப்போ சௌபின் பாப்பாரு, நம்மளை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டாரு போல. இந்த படத்துல லோகேஷ் போய் சார் இந்த படத்துல யார் யார் நடிக்கிறா அப்படின்னும் போது சூப்பர் ஸ்டாரோட ரியாக்ஷன், சுத்திஹாசன் எது சுத்திஹாசனா, நாகார்ஜுனா எது நாகார்ஜுனா, சத்யராஜா சத்யராஜா, உபேந்திரா அமீர் கான் எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிட்டு இருந்திருக்காரு அவரு. சோ இப்ப சத்யராஜ்னு சொன்னோடனே லோகேஷ் சிவாஜி படத்துல நான் வாங்கினதுக்கு ஈக்குவலான சம்பளம் அவருக்கு கொடுப்போம், வில்லன் ரோல் பண்ணுங்கன்னு கூப்பிட்டதுக்கே அவர் வரல. இந்த படத்துல அவர் வர்றாருன்னு சொன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான் அப்படின்னு சிவாஜி படத்துல அந்த ஆள் கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அப்ப சத்யராஜ் சொன்னதை இப்ப அப்படியே நகைச்சுவையா சொல்லி விட்டு போயிட்டாரு. ஆனா அப்புறம் ஒரு பிளஸ் பாயிண்ட் சொன்னாரு, எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு, ஆனா பர்சனலா ஒண்ணும் இல்ல, மனசுல ஒண்ணு இல்லாம அப்படியே வெளிப்படையா பேசுறவங்கள நம்பலாங்க, மனசுக்குள்ள எல்லாம் வச்சுக்கிட்டு பின்னாடி குழி வரைக்கிறவங்களும் நம்ப முடியாது, சத்யராஜ் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்ட்டாரு. சோ என்னதான் இருந்தாலும் எதிரியாவே இருந்தாலும் இப்படி அதை பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த அளவுல அது நல்லா இருந்தது கேட்கும்போது சத்யராஜுக்குமே அவருக்குமே ஆச்சரியம், பரவாயில்ல எப்படி பேசுறாரு அப்படின்னு ஆச்சரியம். அதுக்கப்புறம் பக்கத்துல நம்ம நாகார்ஜுனா, அனிருத்தையாவது பரவாயில்லைங்க, அவர் ஒரு கான்சர்ட்டுக்கு உள்ள நடக்கிற சீக்ரெட்ஸை சொல்லிவிட்டாரு, நாகார்ஜுனாவை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மாட்டி விட்டாரு. எவ்வா சொல்லாரு நாகார்ஜுனா சூப்பர் ஆர்டிஸ்ட், நாகார்ஜுனா அந்த படத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஆச்சரியம். அவர் யாரும் பணம் கொடுத்து வாங்க முடியாதுங்க, காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க, ஆந்திராவில் மட்டும் இல்லை, ஆந்திரா தெலுங்கானா எல்லாம் சேர்த்து அவ்வளோ பணம் இருக்கும் அந்த ஆளுக்கு. இவ்வளவு வச்சிருக்கா, தண்ணி வச்சிருக்கா சார், நிறைய கோழி கூட வச்சிருக்காது இருந்தாலும் எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்லல,
இப்போ சொல்றாரு அவ்வளோ பணம் வச்சிருக்கு, அவ்வளோ பணக்காரன் இருந்தால். ஆந்திரா தெலுங்கானா சேர்ந்து எவ்வளோ பெரிய பணக்காரங்க இருந்தாங்களோ அவ்வளோ அந்த பணக்காரங்களை ஒருத்தர் அவர். இந்நேரத்துக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போயிருக்காரு. சூப்பர் ஸ்டாரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, வாங்கிட்டு அவ்வளோ பணம் இருக்குன்னு ரைடு ஹே அப்படின்னு போயிருப்பாங்க இந்நேரம். அதை சொல்லிவிட்டு நாகார்ஜுனா இவ்வளவு நாள் கூலி படம் இன்டர்வியூ கொடுக்கும்போது லோகேஷ் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது நெகட்டிவ் ரோலா நானா நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, நான் ஹீரோவாகவே பண்ணிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா, நெகட்டிவ் ரோல். ஆனால் சூப்பர் ஸ்டார் படம் எங்கே திருப்பி கதையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டு நான் அந்த நெகட்டிவ் ரோலை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு பெருசாக பேசினார்ல. சூப்பர் ஸ்டார் ஒரே தேங்காயை உடைக்கிற மாதிரி. நம்ம வெங்கட் பிரபு அஜித்துக்கு ஒரு டைலாக் எழுதிருப்பார்ல, எவ்வளவு நாள் தான் நானும் நல்லவனாவே நடிக்கிறது. அது திருப்பி அதை அழுத்தி சொல்லுவார். நாகார்ஜுனா பார்த்துக்கிட்டே சொல்லுவார், எவ்வளவு நாள் தான் நானும் நல்லவனாவே நடிக்கிறது, அதுதான் நாகார்ஜுனா. இத்தனை நாளா நானும் நல்லவனாவே நடிக்கிறது, அதுதான் நாகார்ஜுனா. ஆனா பாவி அப்ப இவ்வளவு நாள் நல்லவனா நடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் ஹீரோவா பண்ணவர் எவ்வளவு நாள் தான் நல்லவனா நடிக்கிறது, நானும் ஒரு ஹீரோவா வில்லனா நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா தான் பேச வந்தாரு. ஆனா எங்களுக்கு எல்லாமே தப்பா கேட்கும். சரி இவ்வளவு தூரம் நார்த்ல இருந்து வந்திருக்காரு, அவரை பத்தி பேசாம இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு சௌபினையாவது மொட்டைன்னாரு. அமீர் கானுக்கு ஒன்று சொன்னாரு பாருங்க. அமீர் கான் யோசிப்பாரு, ஏன் சார் ஒரு 1.5 மணி நேரமா டட்டு அடிச்சு முடியெல்லாம் கர்லு பண்ணி மீசையை முறுக்கி விட்டு ரவுடி மாதிரி வந்து உட்காந்துருக்கேன், என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ண 2 years எடுக்குமுங்க, 2 years எடுக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு படம் எடுக்க 7-8 வருஷம் ஆகும். சரி அது கூட பரவாயில்ல. ஆனா அவர் பெருமையா தான் சொல்றாரு, நமக்கு அதை கேட்கும் போது ரோஸ்ட் மாதிரியே தெரியுது. இங்க எப்படி கமலஹாசனோ அங்க அப்படி ஆமீர் கான் அப்ப வந்து இன்னும் இருக்கு. இந்த பக்கம் சல்மான் கான், அந்த பக்கம் ஷாருக் கான், நடுவுல கட்டையா இவரும் ஆமீர் கான். இல்லைங்க, இந்த பக்கம் வந்து சல்மான் கான், அந்த பக்கம் ஷாருக் கான், அந்த பக்கம் வந்து குள்ளம் அப்படி நிக்கிறாருங்க சும்மா அப்படி. ஏக்கா அந்த பக்கம் சல்மான் கான், இந்த பக்கம் ஷாருக் கான், நடுவுல ஆமீர் கான் இப்படி நிக்கிறாருன்னு சொல்ல வேண்டியதானே. கட்டையில யாருக்கு தலை சொன்னதுங்க? அதான் அவரை மொட்டாங்கிறது வேற, கட்டங்கிறது இவன் இன்கம் டேக்ஸ்ல புடிச்சிட்டு போங்க சரி வேணாங்கிறது, இன்னதான் அவரு மாமா வேலை பாக்குறாருங்கிறது. என்ன சார் ஒரே உழப்பலா இருக்கே அப்படின்ட்டு அமீர் கானை பத்தியும் பேசியாச்சு. அமீர் கானை பத்தி அப்படியே லைன் போயிட்டு இருக்குல்ல, திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல, லோகேஷ் அப்படின்ட்டாரு. ஐயோ மீண்டுமா சார் அப்படியே போனா அப்படியே போங்கல சார், சுத்தியாசன் இருக்காங்க, உபேந்திரா இருக்காரு, நடுவில் ஒன்னே பொழந்துட்டு தான் அந்த பக்கம் போவேன் அப்படின்ட்டு மறுபடியும் லோகேஷ் கிட்ட வந்துட்டாரு. லோகேஷ் கிட்ட வந்துட்டு சொல்றாரு, என் லைஃப்ல இப்படி ஒரு டைரக்டரை நான் பார்த்ததே இல்லை சார். ஏன் சார், எவனாவது முதல் சொட்டை போய் படத்துக்கு வைப்பானா சார்? முதல் ஷாட்டு சார், முதல் ஷூட்டிங் போனேன் சார் நான், ஒரு டெட் பாடி அதுக்கு மாலை போடுற மாதிரி ஒரு சீன். யாராவது ஃபர்ஸ்ட் ஷாட் டெட் பாடி மேல மாலை போடுறது இருக்காங்க. இந்த மாதிரி டேட் நான் மீட் பண்ணதே இல்லைங்க. சார் ஏதோ பண்றான்னு பண்ணி விட்டு போயாச்சு. ஒரு முக்கியமான சீன் சார், கதையில முக்கியமான சீன் சார், முக்கியமான டயலாக் சார், தூரத்துல இங்கே கேமரா வச்சிருக்காங்க சார், நானும் டயலாக சொல்றேன், தப்பாயிருச்சு, ஷார்ட் ஓகே பேக்கப்ங்கிறேன் சார், கேட்டா டப்பிங்ல பாத்துக்கலாம். இப்படி ஒரு டைரக்டர் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. இவ்வளத்தையும் பாசிட்டிவா சொன்னாருன்னா நம்ப முடியுது அவங்களால. கேட்கும் போது பாசிட்டிவா இருக்கும், நீங்க வீட்டுக்கு வந்து உட்காந்து யோசிக்கும் போது பாசிட்டிவாவா இருந்தது அப்படிங்கிற மாதிரி. இப்ப லோகேஷை விட்டுட்டு இப்ப வர்றாரு இந்த நான் லீனியர் எடிட்டிங்ல, மறுபடியும் சௌபின் கிட்ட வர்றாரு. மலையாள இண்டஸ்ட்ரியிலே சௌபின் காரு. அப்ப சௌபின் யோசிக்கிறாரு, முதல் மொட்டைனாரு இப்ப என்ன சொல்ல போறாரு அப்படின்னும் போது சௌபின் நடிச்ச ஒரு கிளிப்பை லேப்டாப்ல கொண்டு வந்து லோகேஷனுக்கு காட்டினாரு. வாட் அ பர்ஃபார்மன்ஸ், சூப்பர் சார் சூப்பர் சார்னு சௌபினுக்கு அப்பதான் எந்த பகுதி ஷோ முடிகிறதுக்குள்ள என்னை பத்தி கொஞ்சம் நல்லா பேசினாரு அப்படின்னு. அப்ப அந்த என்ன சார் இவர் மொட்டை எங்க டைமா இருக்காரு ஓப்பனா சொல்லிட்டாரு, இவர் மொட்டை போல்டா இருக்காரு, எனக்கு நம்பிக்கை இல்லை சார், ஆனா என் நம்பிக்கை உடைக்கிற மாதிரி செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரு, சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவரை பத்தி பெருமையா பேசியாச்சு. ஆடி போயிட்டாங்க. வாட் an actor, my god. திருப்பி கொஞ்ச நேரத்துல அப்படியே போனவர் திரும்பி நாகார்ஜுனா பாப்பாரு, இப்படி நாகார்ஜுனா இப்படி உட்காந்துருக்காரு. முதல் இன்கம் டேக்ஸ்ல மாட்டி விட்டாரு, இப்ப என்ன சொல்ல போறாரோ, ஐயோ இப்ப எனக்கு தான் போன் வந்துகிட்டு இருக்கே ரைடுக்கு அப்படின்னு பார்த்தா திருப்பி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டுக்கு நல்லவன் அப்படிங்கிற ஒரு படத்துல நாகார்ஜுனாவை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரை நான் மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கல. ஆனா இப்ப பார்க்கும்போது அவரை லைட்டா செல்ஃப் ரோஸ்ட் பண்ணிக்கிறாரு. அப்படி இருக்காருங்க. நமக்கு இங்க எல்லாம் கொட்டி போச்சு, அங்க புதுசா வளருது முடி. அதை விட எங்க இருக்காரு, ஸ்கின் எல்லாம் அப்படி பழக்குது, நம்ம எல்லாம் கொட்டி திஸ்திங்க இன்னும் முடி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டாருக்கு அந்த முடியல ஏதோ ஒரு பிரச்சனை, அது சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை அவருக்கு மட்டும் முடி நிறைய வளருது, கண்ணு வச்சிட்டாரு. நாளைக்கு நாகார்ஜுனா போய் ஷூட்டிங்ல இப்படி குளிக்கும் போது ஐப்பட விக்ரமுக்கு வர மாதிரி முடியெல்லாம் கையோட வரணுமா கேட்டா சூப்பர் ஸ்டார் சாவோட சும்மா விடாது சரி சொல்றாரு, ஸ்கின் எல்லாம் சும்மா அப்படி பல்லன்னு இருக்கு. நான் கேட்டேன்,
నాగార్జున గారు సీక్రెట్ చెప్పండి. அப்பா அவர் சொன்னார் சார், எக்ஸசைஸ் எங்கள் அப்பாவோட ஜீன்ஸ் அது இதுன்னு ஏதோ சொன்னார் சார் அப்படின்னு நாகார்ஜுனாவை பற்றி பேசிட்டு இவ்வளவும். அப்புறம் நம்ம யார் அவங்க ஸ்ருதிஹாசன், இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்கன்னா, ஸ்ருதிஹாசனா அவங்க என் பொண்ணு டைரக்ட் பண்ண 3 படத்தில் பார்த்தேன், சீஸா கிளாமர் கேர்ள், அவங்களுக்கு நடிப்பு வருமா அப்படி கேட்டிருக்காரு. கிளாமர் கேர்ளுக்கு எப்படி சார் நடிக்க வரும், அதை வித்தியாசமாக கேட்டிருக்காரு. அப்புறம் பார்த்தா நான் உலக நாயகனோட பொண்ணு அப்படியுமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தெரியுமா. ஏன் சார் சேர்த்து சொல்ல மாட்டீங்களா? அவங்க கிளாமர் கேர்ளுங்கிறத அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்கிறத நான் லீனியரில் பேசி எல்லாரையும் உழப்பி விட்டாங்க. இந்த ஆடியோ லான்ச்சில் சொந்த அப்பாவே விட்டு வைக்கலையே. அவங்க அப்பா அவருக்கு பிஆர் பார்த்தது, அவரோட சொந்த லைஃப் ஸ்டோரின்னு ஒன்று சொன்னார். அதில் அவங்க அப்பா ஓட்டியிருப்பாரு பாருங்க ஒரு ஓட்டு. அப்போ தான் அந்த நாவல் பார்த்துருப்பாரு, சொந்த அப்பாவே விட்டு வைக்கல நம்மளை விடுவாரா அப்படின்ட்டு சும்மா கலகலன்னு போச்சு. நாங்கள் உட்காந்து பார்த்தோமா அந்த 40 நிமிஷம் எப்படி போச்சுன்னு தெரியல. எல்லாரும் ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கோம். மதுரை முத்து என்னங்க, மதுரை முத்து ஸ்டாண்டப் காமெடி, நம்ம சூப்பர் ஸ்டார் எவ்வளவு காமெடி பண்றாரு. இதுல கூட அடி வாங்கினது லோகேஷ், மறக்க முடியாத அடி வாங்கினது அனிருத். இனி அனிருத்துக்கு யாரு கான்சர்ட் கொடுப்பா? எனக்கு அனிருத்தை பார்க்கும்போது வடிவேலோட ஒரு டயலாக் இருக்கும்ல, அவர் தியேட்டர்ல லைட்டா அமுத்தல லைட்டா போடல எல்லாரும் ஓடி ஓடிக்க வந்தது மொத்தமும் அதான் நாங்கிற மாதிரி அனிருத் இனி போயிட்டு சொல்லுவாரு, அதான் சார் வேணாம் சார் நான் லைட்டிலே பாடிக்கிறேன், யாரும் லைட் ஆஃப் பண்ணாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி அனிருத்தை வந்து இனி போவ கான்சர்ட்டுக்கு எங்கேயாவது கொண்டு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரால மட்டும்தான் அப்படி பேச முடியும். ஓப்பனா பேசுற மாதிரியும் இருக்கு, கண்டிப்பா பாராட்டுறாரு, கண்டிப்பா கலாய்க்கவும் செய்யறாரு. ஆனா அது ரெண்டையும் ஹர்ட் ஆகாத மாதிரி பண்ணி விட்டுறாரு. ஒன்லி ஹீ கேன் டூ தட். இதான் நீங்க அவரோட ஸ்பீச்சுக்கு ரியாக்ட் பண்ண சொன்னீங்க, ஆனா நாங்க அவரோட ரோஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணிட்டோம். ஒரு பெரிய நடிகர் இவ்வளவு காமெடி பண்ண முடியும், அவருக்கு ஒரு காமெடி சென்ஸ் இருக்கு அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருக்கு தான். சூப்பராக இருந்தது. எங்களுக்கு அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபன்னுக்காக யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஸோ நாளைக்கு கூலி படம் எல்லாரும் சந்தோஷமா போய் பாருங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு லோகேஷ் சொன்ன மாதிரி படம் ஒர்த்தா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நாளைக்கு படத்தை பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்றேன். உங்க அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.